2 கொடூரர்கள் ஒரு ட்ரிங்க் பண்ணிருக்கிற பொண்ணை கடத்திட்டு போக ட்ரை பண்றாங்க. இதோட கொடூரமான விஷயம் என்னன்னா, வேலை பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டு என்ன நடக்குதுன்றத பாத்துட்டாரு. அவங்கள தடுத்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பதிலா அவரும் அவங்களோட சேர்ந்துட்டாரு. பொண்ணை ஒரு காருக்குள்ள போட்டு 4 பேர் கடத்திட்டு போறாங்க. 4 பேரும் ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அந்த பொண்ணை சீரழிக்கிறாங்க. இந்த கதை டெல்லியில நடந்த இந்த உலகத்தையும் நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான ரேப் கேஸ் சம்பந்தப்பட்டது. பல மணி நேரம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி செத்துதான் நினைச்ச மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பொண்ணு அங்க இருந்த டிரைனேஜ்ல வீசிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, என்னதான் இவ்வளவு கொடூரங்கள் அனுபவிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு தன்னோட உயிரை விடல. அடுத்த நாள் காலையில வாக்கிங் போன ஒருத்தர் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிற தன்னோட மகளோட கண்டிஷனை வந்து பாக்குறப்போ அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வெள்ளமா கொட்ட ஆரம்பிக்குது. தன்னோட மகளோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு இருக்க முடியாத தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அவங்க ஒரு பிரில்லியண்டான கெமிஸ்ட்ரி டீச்சர். ஆச்சரியப்படுற விதமா அந்த 4 பேரையுமே போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கோர்ட்ல வச்சு இந்த 4 பேரையும் அடையாளம் காட்டிடுறாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணிருப்பா இல்லையா, அதனால ஜட்ஜோ இப்ப அந்த பொண்ணு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த வக்கீலும் அந்த பசங்க நல்லவங்கன்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாரு. ஜட்ஜும் காசு வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்கள நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுறாரு. அதனால கோவப்பட்டு அந்த பொண்ணோட அப்பா தன்னோட பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமானவன மூஞ்சியில குத்தி பல்ல உடைக்கிறாரு. இதை பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுல. நமக்கு இது நியாயமா பட்டாலும் போலீஸ் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த 4 அரக்கர்களும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி நிரபராதி ஆக்கப்படுறாங்க. இந்த கவர்மெண்டால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு சரியான நீதியை கொடுக்க முடியாம போகுது. இதனால கோவத்தோட உச்சிக்கு போன அந்த அம்மா அவங்களுக்கான தண்டனையை நம்ம தான் கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. முதல் வேலையா தன்னோட வேலையை ரிசைன் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வச்சு அந்த 4 பேர்ல ஒருத்தனை மைக்கி ஆட்டோல ஏத்த அவனும் பல்ல காட்டிட்டே உள்ள ஏறிடுறான். முன்னாடியே இன்னொரு பொண்ணு ஏற அவனை அப்படியே கடத்திடுறாங்க. அவன் அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் கண்ணை முழிச்சு பாக்குறான். ஏதோ ஒரு தெரு ஓரத்துல மயங்கி கிடக்குறான். என்னடா அந்த அம்மா எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இதே தான் அவனும் நினைச்சிட்டு தைரியமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதும் பாத்ரூம் போலான்னு ட்ரை பண்றான். அப்பதான் அவனுக்கு அந்த விஷயம் தெரிய வருது, தன்னோட உடம்புல இருந்து ஒரு பாட் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறான். பொண்ணோட முகத்துல இருந்த அந்த கதிரல் இப்போ இவனோட முகத்துல இருக்கு. இந்த கதிரலோடைய அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் தள்ளிவிட அங்க இருக்கிற கண்ணாடி குத்தி அவன் ஆக்சிடென்டலா அங்கேயே இறந்துடுறான். போலீஸும் இருந்துகிட்டு இதுக்கான காரணம் அந்த அப்பாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கான மாஸ்டர் மைண்ட் அவங்க அம்மா தான். எப்போ இந்த உலகம் ஒரு பொண்ணை குறைச்சே மதிப்பிடுது. ஆனாலும் பொண்ணுங்க எல்லாரும் தான் ஆணுக்கு சலிச்சவங்க இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னும் 3 பேர் மிச்சம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கொடுமை பண்ணக்கூடிய இந்த ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.